வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம அட்டகாசமான சட்னி ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இட்லி தோசை இதுக்கெல்லாம் அருமையான இந்த சைட் டிஷ்ஷு நீங்களும் செய்து பாருங்கள். கடலை பருப்பு சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எடுத்துக்கலாங்க. உப்பும் 1 ஸ்பூனு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நம்ம எண்ணெயில் வதக்கிக்கலாங்க. ஒரு 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயம் போட்டு பொரிச்சிடலாங்க. பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதும் தட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே கடாயிலேயே கடலைப்பருப்பு போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. இது ஒரு 2 நிமிஷம் ஆகும். நல்லா இந்த போல் கரண்டிலே வறுத்துட்டே இருக்கலாங்க. அருமையான இந்த சட்னி, கடலைப்பருப்பு சட்னி நீங்கள் செய்து பாருங்கள். நல்லா 4 இட்லி சாப்பிட்றவங்க கூட ஒரு 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும் இது. இந்த சட்னியை தொட்டுட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்குங்க. தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா செவந்ததும் நம்ம எண்ணெய் வடியை விட்டுட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இந்த காரம் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டதுன்னா இன்னொரு காஞ்ச மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் மீடியமான காரம் தான் இதில் ஆட் பண்ணேன். மிளகாய் நல்லா வறுப்பட்டதும் அதே நம்ம எடுத்து வச்சிடலாங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். லைட்டாக இப்படி வதக்கிட்டு கூடவே கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளியும் போட்டு வதக்கிடலாங்க. இப்போ உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு தேங்காயும் போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாங்க. நான் எடுத்துருக்கிற இந்த அளவு வந்து 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. இப்போ இந்த தக்காளி, வெங்காயம், பருப்பு எல்லாமே ஆறிடுச்சு. நல்லா ஆறுனதும் இந்த மிளகாய் காம்பை கிள்ளிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. இது கொஞ்சம் அரைப்பட்டதும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சுற்றிலும் வழித்து விட்டுட்டு நைஸாக அரைச்சிக்கலாம். இது போல் அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இதுக்கு தாளிச்சிடலாங்க. இது இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கழுவி ஊற்றிட்டு அடுப்பில் ஒரு தாளிக்கிற கரண்டி போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த சட்னி மேலே அப்படியே ஊற்றிடலாம். நல்ல டேஸ்டியான அருமையான கடலைப்பருப்பு சட்னி தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த டேஸ்டியான கடலைப்பருப்பு சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.